நம்ம என்ன செய்ய போகிறோம் காலை டிஃபன்னா சேமியா புட்டு. இது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். இதை நம்ம செய்ய போகிறோம். ஒரு பேக்கெட்டுக்கு 5 ஒரு பேக்கெட் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். 2 பேக்கெட் போட்டோம்னா 4 பேர் சாப்பிட்லாம். இதில் வந்து 5 நிமிஷம் ஊற வைக்கணும் ஒரு பேக்கெட்டுக்கு. தண்ணி வந்து முழுகணும். உப்பு வந்து தேவைக்கேற்ப அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். 2 பேக்கெட்டுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். தண்ணி முழுகணும், அவ்வளோதான். தண்ணி வந்து அளவு கிடையாது, தண்ணி முழுகினா போதும். ஒரு சொம்பு தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா முழுகி நல்லா ஊற வைக்கணும். டைமு தான் நம்மளுக்கு முக்கியம். தண்ணி முழுகணும், டைமும் தண்ணியும் தான் முக்கியம். இப்படியே ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டு மூடி வச்சுக்கிட்டா போதும். வேற நம்ம இதை ஒன்றும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. உப்பு வந்து எல்லா இடத்துலையும் போகணுன்றதுக்காக நம்ம இது கலருக்கும். டைம் வந்து 10 நிமிஷம் தான் கணக்கு. எத்தனை சேமியா இருந்தாலும் 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு பேக்கெட் இப்போ நம்ம போடும்போது எவ்வளோ மேலே இருந்தது சேமியா, இப்போ பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜல்லாடையில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதை வச்சுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த இட்லி குக்கரில் நம்ம அதை வைக்கணும். இல்லைன்னா இந்த தண்ணி போய் ஃபுல்லாக குழப்பாயிடும். இதுவும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். மொத்தமே உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும் இதை செய்யறதுக்கு. ரொம்ப நேரம் பிடிக்காது. நம்ம 8 மணிக்கு எழுந்தால் கூட குழந்தைங்களுக்கு இதை நம்ம காலையிலேயே நம்ம செஞ்சு கூட கொடுத்துடலாம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப எண்ணெய் இல்லை. இப்போ வந்து பசங்களுக்கு ஒரு குழப்பானது சாப்பிடாதுன்னா அது பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அது நல்லா சாப்பிடும். எண்ணெய் வந்து ரொம்ப சேர்த்துக்காம செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். ஈவினிங்கும் நம்ம இதை மார்னிங்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. ரொம்ப சுகர் பேஷண்ட்டுக்கு, இந்த வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க இதை வந்து ரொம்ப எடுத்துக்கலாம். எண்ணெய் பொருள் இல்லாமல் நெய் மட்டுமே இதில் சேர்த்துக்கணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாயந்தரத்துலேயும் இதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப பசங்க வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய பல்லில் சீக்கலாம். ஆனால் பல் இல்லாதவங்களுக்கு அது வந்து ரொம்ப மென்று அவங்களால சாப்பிட முடியாததுனால நான் சின்னதில் சீவிக்கிறேன். ரெண்டு சேமியாவுக்கு ஒரு தேங்காய் கன்ஃபார்மாக போடணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா இருக்கும். தேங்காய் பிடிக்கலன்றவங்க தேங்காய் சேர்த்துக்க தேவையில்லை. ஆனால் தேங்காய் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மென்று சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு வரும். வந்து இப்போ எண்ணெய் தேங்காய்னையும் நம்மளுக்கு உடம்புல அப்பப்போ நம்ம சேர்த்துக்கிற மாதிரியும் இருக்கும். இது பாக்கெட்டுக்கு 5 ஏலக்காய், நம்ம 10 ஏலக்காய் எடுத்துக்கிறோம். 10 ஏலக்காய் இருந்தால் போதும். ரொம்ப வாசனையாக இருந்தாலும் நம்மளுக்கு அது வந்து தெகிட்டும். அதனால் 10 ஏலக்காய் கரெக்டாக. ஒரு பேக்கெட்டுக்கு 5, 2 பேக்கெட்டுக்கு 10, 3 இருந்தால் 15 அந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கல்லில் போட்டு
நம்ம இதை வந்து பொடி பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு 20-25 ஏலக்காய் கூட நீங்கள் மிக்சியில் அடிச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு டீஸ்பூன் கணக்கு போட்டு கூட நம்ம அதை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம செய்யறது தான், அதனால நம்மளுக்கே ஒரு கணக்கு தெரியும். இருந்தால் போதும். நம்ம 10 நிமிஷம் தான் வேக வைக்க போகிறோம். அதனால ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஏன்னா அது தண்ணி அதிகமாச்சுன்னா கொச்சி அது வந்து ரொம்ப கொலன்னு ஆகிடும் சேமியா. அதனால 2 டம்ளர் இருந்தால் போதும் தண்ணி. ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்து கூட கொஞ்சம் ஒரே டீஸ்பூனில் கூட 4 நம்ம செஞ்சுக்கலாம். நிறைய ஊற்றணும் இல்லை, கலரும் போது நம்ம ஊற்றினா போதும். தேங்காய் வந்து எவ்வளோ ஒன்றா போடலாம். ஏன்னா நம்ம அரிசி சேமியாவை விட இதுக்கு தான் நம்ம ரொம்ப தேங்காய் அதிகமாக போட்டோம்னா ரொம்ப மென்று சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து சமையலுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். வறட்சியான உடம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த சேமியாவை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 2 டீஸ்பூனு ஊற்றிக்கலாம் நெய். திரும்பவும் இன்னொரு தட்டுக்கு 2 டீஸ்பூன் நெய். இந்த ஏலக்காவை நம்ம இப்படி போட்டுக்கணும். நல்ல வாசனையாக இருக்கும். அப்போதான் கொதிக்க இந்த நெய்யை நம்ம போடணும். அப்போதான் அதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். சூட்டோடு போட்டு தேங்காய் வெந்ததால் அது ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். நெய் எண்ணெய் வந்து அதில் இறங்கும் நம்மளுக்கு தேங்காய். சர்க்கரை போட்டுக்குவோம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. சுகர் பேஷண்ட்டாக தான் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இப்போ நம்ம பரிமாறலாம்.